இன்னும் களத்தில் அந்த பிரச்சனை இருக்குதா? குறைவான சீட்டு வாங்கினது அப்படிங்கிறது தோழர்களை திருப்திப்படுத்தலை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், எங்களுக்கு திருப்தி இல்லைன்றது எங்களுடைய கட்சியினுடைய கருத்து தான். அது தேர்தல்னு வந்ததுக்கப்புறம் தேர்தல் கணக்கில் கொள்கை பின்னுக்கு போகுதோங்கிற ஒரு கேள்வி எழுது. கொள்கை கணக்கெல்லாம் பின்னுக்கு போயிடுச்சுன்னா நாங்கள் வேறு முடிவு தானே எடுத்துக்கணும். 3-4 மாதங்களுக்கு முன்பு கடுமையான விமர்சனங்கள் திமுக மீது நீங்களும் வச்சிருக்கீங்க. அப்போ இந்த மாற்றம் அப்படிங்கிறது கம்யூனிஸ்டுகள்கிட்ட ஒரு தடுமாற்றமா தேர்தலுக்காக? இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்க தலைவர்களே தங்களை எதிர்த்து போட்டிட்டு இருக்கிறாங்க, ஒரு இடத்துல கூடுறாங்க, ஒரு இடத்துல சொன்ன இந்தியா கூட்டணி என்பது பாராளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது. திடீர்னு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரலையே அவரு. அது ஏன் கூட்டத்துக்கு வரும்போது மட்டும் இவ்வளவு கூச்சல், குழப்பம், தள்ளுமுள்ளு? இப்போ தலைமைச் செயலகத்துக்கு போனார், ஒரு நாத்தாங்கால் போல. ஒருவேளை தப்பித்தவறி நாளைக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஒருவேளை பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் ஒரு ஆட்சி நடக்கிறது என்கிற நிலைமை ஏற்பட்டால் எழுதி வச்சுங்க. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தேர்தல் வேலைகள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? தேர்தல் பணிகள் என்பது ரொம்ப தீவிரமாக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை சந்திப்பது, கிராமத்தினுடைய முக்கியஸ்தர்களை சந்திப்பது, அதே மாதிரி செயல் வீரர்கள் கூட்டங்கள், வேட்புமனு தாக்கலுக்கான ஏற்பாடு என்கிற முறையில் ரொம்ப வேகமாக வேலைகள் நடந்துகிட்ருக்கு. தொகுதி பங்கீடில் நீண்ட இழுபறி ஏற்பட்டது காங்கிரஸ்க்கு அப்புறம் சிபிஎம்க்கு தான். சில கட்சி இருக்கக்கூடிய சில ஒரு தோழர்களுமே கூட அதிருப்தி நிறைய வெளிப்படுத்தியிருந்தாங்க. இன்னும் களத்தில் அந்த பிரச்சனை இருக்குதா? குறைவான சீட்டு வாங்கினது அப்படிங்கிறது தோழர்களை திருப்திப்படுத்தலை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், எங்களுக்கு திருப்தி இல்லைன்றது எங்களுடைய கட்சியினுடைய கருத்து தான். அது ஏன்னா கடந்த முறை 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 6 இடங்களில் போட்டிக்கிட்டோம். அப்போ அநேகமாக எல்லாருக்குமே சமமான ஒரு பங்கீடு என்பது இருந்தது. சிபிஎம், சிபிஐ, விசிக, மதிமுக எல்லாமே ஒரு சமமான பங்கீடு என்பது இருந்தது. பட் இந்த முறை வித்தியாசப்படுத்துகிற போது இயல்பாக தோழர்கள் மத்தியில் அதிருப்தி என்பது இருந்தது. கடந்த முறையை விட ஒரு சீட்டு குறைவு என்று வருகிற போது இன்னும் அது அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க. அது ஒரு கூடுதலான கட்சிகள் இந்த அணியில் புதிதாக சேர்ந்திருக்கிற நிலையில் தவிர்க்க முடியாமல் இப்படி நீங்களும் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, நாங்களும் குறைச்சிக்கிறோம் என்ற முறையில் திமுக தலைவர்கள் எங்களிடத்தில் பேசினாங்க. எப்படி இருப்புன்னு நாங்கள் பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பது இந்த தேர்தலில் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பான ஒரு அணியாக இந்த திமுக தலைமையிலான அணி தான் இருக்குது. அதனால் சீட்டு நம்பர் முன்ன பின்ன இருந்தால் கூட இந்த அணியை விட்டு நாங்கள் வெளியேறுகிற பிரச்சனை என்பது இல்லை. அப்படி ஒரு திட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் எந்த அணியோடு தேர்தல் உடன்பாடு செய்து கொள்வது என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம். அதெல்லாம் முன்கூட்டியே தீர்மானிக்கிறோம். அதனால் சீட்டு சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடைபெறுகிற போது வரக்கூடிய நிலைமையை பொறுத்து உடனே எங்களை மாற்றிக்கொள்வது அப்படின்ற மாதிரி நிலைப்பாட்டை மற்ற பல அரசியல் கட்சிகள் மாதிரி நாங்கள் எப்போதுமே எடுத்ததில் எடுக்கவும் மாட்டோம். இது நாங்கள் ஒரு நேர்மையான முறையில் இந்த அணியோடு இருப்பது என்பதை சில மாதங்களுக்கு முன்பாக அல்லது வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் தீர்மானகரமாக அறிவிக்கிறோம். ஒருவேளை அதை மற்றவர்கள் எங்களுடைய பலவீனமாக பார்க்குறாங்களான்னு தெரியல. பட் எப்படி இருப்பினும் குறைவு என்பது தோழர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி தான். பட் உடன்பாடு என்பது ஏற்பட்டதற்கு பிறகு அதெல்லாம் மறைஞ்சு போச்சு நிச்சயமாக. ஏன்னா எங்களுடைய அரசியல் நோக்கம்தான் முக்கியம். அரசியல் நோக்கத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் சொன்னால் பிஜேபி அதிமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த மைய கருத்திலிருந்து தோழர்கள் களப்பணியில் தீவிரமாக ஈடுபட துவங்கி விட்டார்கள் தமிழ்நாடு முழுவதுமே. களத்தில் அந்த பிரச்சனை எதிரொலிக்காதா? ஏன்னா பாலபாரதி அவர்கள் ஒரு பதிவும் போட்டிருந்தாங்க கம்யூனிஸ்ட். அது எல்லாமே உடன்பாடு ஏற்படுவதற்கு முன்பாக, அது எல்லாமே தொகுதி எண்ணிக்கை, தொகுதிகளை அடையாளம் காணுவது சம்பந்தமாக அப்படிப்பட்ட கருத்துக்கள் வந்தது எல்லாமே உடன்பாடு ஏற்படுவதற்கு முன்பாக. உடன்பாடு ஏற்பட்டு முடிந்ததற்கு பிறகு கட்சியினுடைய முடிவில்தான் அனைவரும் இருப்பார்களே தவிர அதற்கு மாறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அது மேலிருந்து கீழ் வரை ஒரே சிந்தனையோடு தான் இருப்பார்கள். தேர்தல்னு வந்ததுக்கப்புறம் தேர்தல் கணக்கில் கொள்கை பின்னுக்கு போகுதோங்கிற ஒரு கேள்வி எழுது. கொள்கை கணக்கெல்லாம் பின்னுக்கு போயிடுச்சுன்னா நாங்கள் வேறு முடிவு தானே எடுத்துருக்கோம். சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும்
இந்த சீட்டு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சீட்டு கிடைக்கல என்பதற்காக வேறொரு நிலைப்பாட்டை நாங்கள் எப்போதுமே எடுத்ததில்லை. இல்லை, இப்போ தேமுதிகக்கு 10 இடங்கள் கொடுக்கப்பட்டது, சிபிஎம்க்கு 5 கொடுக்குறாங்க, சிபிஐக்கு 5 கொடுக்குறாங்கங்கும் போது நீண்ட காலமாக இருந்தாலும் கம்மியான எண்ணிக்கையில் கிடைக்குது அப்படின்னா தலைமையில் இருக்கக்கூடிய திமுக கொள்கையெல்லாம் பின்னுக்கு வச்சுட்டு தேர்தல் கணக்குக்குள்ளே வந்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா அதை? இல்லை அப்படி இல்லை. அவங்க இந்த தேர்தலில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பது திமுகவுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு நோக்கம். அதில் எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்கிற முறையில் புதிய சில கட்சிகளை அணியிலே சேர்ப்பது என்கிற முடிவுக்கு அவங்க வராங்க. ஒரு அந்த கட்சியினுடைய ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைமை என்கிற முறையில் எந்த கட்சியை சேர்ப்பது, யாருக்கு எவ்வளவு இடங்கள் கொடுப்பது என்பதெல்லாம் அவர்களுடைய உரிமை. அதனால் அதை கேள்வி எழுப்பதற்கான வாய்ப்பு என்பதில்லை. எங்களுக்குரிய இடத்தை நாங்கள் கேட்கிறோம், அதில் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான். நீங்கள் கேட்ட தொகுதிகள் உங்களுக்கு முதல்ல கிடைச்சதா? ஏன்னா மதுரையெல்லாம் ரொம்ப நாளமாக நீங்கள் போட்டியிட்ட தொகுதி, அதெல்லாம் இந்த முறை பட்டியலில் விடுபட்டிருக்கு. இல்லை, அதாவது ஒரு கூடுதலான எண்ணிக்கையிலே தொகுதிகள் போட்டியிடுகிற போது பரவலாக பல்வேறு மாவட்டங்களிலும் இடங்கள் வருவது என்பது இயல்பானது. ஆனால் இந்த முறை தொகுதிகளுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து 5 என்று வந்திருக்கிற நிலையில் சில மாவட்டங்களுக்கு தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறது என்பது இயல்பானது. அந்த அடிப்படையில் தான் மதுரை இல்லை சீட் இல்லாமல் போயிருக்கிறது. இப்போ சென்னையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சென்னையில் திருவொற்றியூர் ஒரு தொகுதி என்பது கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி போன தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொகுதியே இல்லை, இந்த முறை கிடைத்திருக்கிறது. ஸோ அப்படி தான் அது பார்க்கணும். ஒருவேளை அடுத்த முறை இன்னும் கூடுதலான தொகுதிகள் கிடைக்கிற போது இயல்பாக மதுரை, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எண்ணிக்கையை பொறுத்து தானே. தேர்தல் வாக்குறுதிகளில் திமுக 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கிறாங்க, இன்னும் நிறைவேற்ற வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தேர்தல் அதை ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு கடுமையான விமர்சனங்கள் திமுக மீது நீங்களும் வச்சுருக்கீங்க. அப்போது இந்த மாற்றம் அப்படிங்கிறது கம்யூனிஸ்டுகள்கிட்ட ஒரு தடுமாற்றமாக தேர்தலுக்காக? அந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு பிறகுதான் ஆசிரியர் அரசு ஊழியருக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒரு 23 ஆண்டு காலமாக ஓய்வூதியம் என்பதே இல்லை, இனிமேல் அதற்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லை என்கிற நிலையில் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் அந்த மிக முக்கியமான வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்காங்க. அது மாதிரி போக்குவரத்து ஊழியர்களுடைய ஓய்வூதியர்களுடைய பணப்பலன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மின்சார தொழிலாளர்களுடைய கோரிக்கை என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு பாரதியார் பல்கலைக்கழகம் விவசாயிகளுக்கான இழப்பீடு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நிலம் கையகப்படுத்தப்பட்ட இடத்தில் 45 வருஷம் கழித்து அந்த பணம் வழங்குவதற்கான அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல கோரிக்கைகள் நான் விமர்சித்த காலத்திற்கு பிறகு இந்த அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் 90% சொல்கிறது தவிர தேர்தலுக்காக சொல்கிறது இல்லை. இந்தியா கூட்டணி பாஜகவை வீழ்த்துவதற்கு முக்கியமானதாக பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறீங்க. அப்படியே பாண்டிச்சேரி போனால் அப்படி ஒரு தோற்றம் எழ மாட்டேங்குது. அங்கே சிபிஎம் தனியாக இருக்கிறாங்க, காங்கிரஸ் திமுக கூட்டணி தனியாக இருக்குது, எல்லாம் தனித்தனியாக இருந்து போட்டிடுறாங்க. ஏன் இப்படி நிலைப்பாடு 2 பக்கம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இவ்வளோ பெரிய மாறுதல்? இல்லை, பாண்டிச்சேரியில் அத்தகைய ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சியினுடைய பிடிவாதமும் ஒரு தோழமை கட்சிகளை அரவணைத்து அவர்களை உள்ளடக்கிய ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும். காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றாலே இந்த தோழமை கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் அங்கே ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆட்சி அமைக்கும் போது தங்களுக்கு பெரும்பான்மை இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் மட்டுமே இந்த பிரச்சனையை அவர்கள் அணுகியிருக்கிறார்கள். அதன் விளைவாக யாருக்குமே சீட்டு ஒதுக்கீடு செய்யப்படாத நிலையில் வேறு வழி இல்லாமல் மற்ற கட்சிகளெல்லாம் தனித்தனியாக நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு. அது இந்த தேர்தல் முடிவுகளிலிருந்து நிச்சயமாக அவர்கள் உணர்வார்கள். அதுக்கு முழுக்க காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறை தான். கேரள மாநிலத்தில் எல்டிஎஃப்பும் யூடிஎஃப்பும் ஃபைட் பண்ணுறாங்க, இங்கே 2 பேரும் ஒரு கூட்டணியிலே இருக்கிறீங்க. இப்போது இதெல்லாம் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துதா? அங்கே ராகுல் கம்யூனிஸ்டில் விமர்சனம் பண்ணுறாரு, இங்கே பிரச்சாரத்துக்கு வந்தால் அவருடைய மேடையை பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறதும் ஏற்படுது. இது கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துதா? இல்லை, நீண்ட காலமாகவே கேரளத்தை பொறுத்த வரைக்கும் எல்டிஎஃப் யூடிஎஃப் என்கிற 2 அணிக்கு இடையிலே தான் போட்டி. ஆகவே அங்கே மாநில ஆட்சி அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது என்பதற்கான நடைபெறக்கூடிய தேர்தல். அந்த வகையில் அங்கே காங்கிரஸ் தான் பிரதானமான எதிரணி என்கிற முறையில் அதற்கு எதிரான களத்தில் சிபிஎம் என்பது அங்கே நிற்கிது, எல்டிஎஃப் என்பது நிற்கிது. இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட்டணிக்கு தலைமை. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி உடன்பாடு செய்து கொண்டிருக்கிறது.
மற்ற இடங்களில் காங்கிரஸ் நிற்கிற இடங்களில் நாங்கள் வந்து வாக்களிப்போம். அதனால் இங்கே வந்து காங்கிரஸோடு எங்களுக்கு உடன்பாடு என்கிற பிரச்சனை என்பது இங்கே எழலை. அதனால் எங்களுக்கு அதில் எந்த சங்கடமும் இல்லை. பிரதானமான எதிரி யார் வீழ்த்துவது என்கிற முறையில் தான் அங்கே எல்டிஎஃப் யூடிஎஃப் என்கிற அந்த மாதிரியான ஒரு தேர்தல் அணுகுமுறை. ஒரு பாராளுமன்ற தேர்தல் என்று வருகிற போது பிஜேபியை தோற்கடிப்பதற்காக அகில இந்திய அளவில் இந்தியா பிளாக் என்பது உருவாக்கப்பட்டது. இப்போ நடைபெறுகிறது சட்டமன்றங்களுக்கான தேர்தல். ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப அதுக்கான தேர்தல் உத்தி என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் எங்களுக்கு அதில் எந்த சங்கடமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு பர்செப்ஷன் வெளில கிரியேட் ஆகாதா? இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்க தலைவர்களே தங்களை எதிர்த்து போட்டிட்டு இருக்கிறாங்க, ஒரு இடத்துல கூடுறாங்க, ஒரு இடத்துல சொன்னேன். இந்தியா கூட்டணி என்பது பாராளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது. அந்த பாராளுமன்ற தேர்தலில் அவ்வளவு ஒற்றுமையாக இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி 100 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக வருவதற்கு அதுதான் காரணம். அந்த இந்தியா கூட்டணியை காப்பாற்றுவதும் வலுப்படுத்துவதும் அதில் இருக்கக்கூடிய பிரதானமான கட்சி என்கிற முறையில் காங்கிரஸ் கட்சிக்கு அதற்கு பொறுப்பு இருக்கிறது. அதில் நிறைய சிக்கல்கள் என்பது உருவாகியிருக்கிறது என்பது உண்மை. ஆகவே இப்போ நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் என்கிற முறையில் அந்தந்த மாநில நிலைமைகளுக்கு ஏற்ப தான் நம்ம வந்து தேர்தல் அணுகுமுறையை உருவாக்க வேண்டியிருக்கு. விஜய் அவர்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்து ஒன்று பார்த்தேன். அவர் திரை நடிகராக இருக்கார், அதனால தான் அவரை பார்க்குறதுக்கு எல்லோரும் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களா? அதாவது அவர் ஒன்றும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தவர் கிடையாது இல்லையா? 20-30 வருஷமாக திரைத்துறையில் வெற்றிகரமான ஒரு நடிகர். எவ்வளோ ஷூட்டிங் ஸ்பாட்டு, அவுட்டோரு, இன்டோரு எல்லாம் பண்ணியிருக்காரு. எங்கேயாவது மக்கள் போய் தொந்தரவு பண்ணியிருக்கானா? திடீர்னு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரலையா அவர்? அது ஏன் கூட்டத்துக்கு வரும்போது மட்டும் இவ்வளவு கூச்சல், குழப்பம், தள்ளுமுள்? அது ஏதோ திட்டமிட்டு உருவாக்குறாங்களோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. அவர் வெளியே வராத ஆள் கிடையாது. இவர் ஷூட்டிங் அப்படின்னா இவரை பார்க்கறது தான் நோக்கம்னா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போய் இந்த மாதிரி பண்ணியிருக்கணுமே. இப்போ தலைமைச் செயலகத்துக்கு போனார், ஒரு நாத்தாங்கால் போகல. வீடியோவில் பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் தலைமைச் செயலகத்துக்கு புகார் பண்ண போயிருக்காருன்னு. டிஜிபி ஆஃபீஸுக்கு போனார் புகார் பண்ணுறதுக்கு. எந்த பொதுமக்கள் அங்கே வரலையே. இவர் சொல்லாமல் போனால் ஒருத்தனுமே வரமாட்டான்றதுக்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன் நான். இவங்க திட்டமிட்டு இந்த மாதிரியான ஒரு க்ரௌடு, அதுக்குள்ளே ஒரு தள்ளுமுள், இது பூராவுமே இந்த திரைப்படம் எடுப்பதை போலவே இந்த பிரச்சார கூட்டங்களையும் அவர் நடத்துகிறாரோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. திட்டமிட்டு பண்ணுறாங்க. ஆமாம், திட்டமிட்டு பண்ணுகிறார்களோ என்கிற சந்தேகம் இருக்குது. அவர் பேசுகிற வசனங்கள், பஞ்ச் டயலாக்கு, இது எல்லாமே திரைப்படத்தைத்தான், திரைப்பட ஷூட்டிங்கை தான் எனக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி காட்சியாக கொண்டு வருது தவிர ஒரு அரசியல் மேடை, ஒரு அரசியல் பிரச்சாரம் என்கிற முறையில் விஜய் அவர்களை என்னால் நினச்சே பார்க்க முடியல. அவங்க நடந்துக்கிறது அப்படி தான் நடந்துக்கிறாங்க. இப்போ எவ்வளோ அரசியல் கட்சி கூட்டங்கள் நடக்குது, எல்லா இடத்துலையும் கூட்டங்கள் வரத்தானே செய்யுது. எங்கேயாவது இந்த மாதிரியான செய்தியை கேள்விப்படுறீங்களா? இதில் மட்டும் ஏன் அப்படி நடக்குது? எப்படி திரைப்படத்தில் இப்படி சில காட்சிகளை வந்து திட்டமிட்டு உருவாக்குவாங்களோ அதே மாதிரி உருவாக்குறாங்கன்றான். அவனை வேற மறுக்க சொல்லுங்க. திமுக திட்டமிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டுறாங்க, போகிற இடங்களில் நிறைய தொந்தரவுகள் ஏற்படுத்துகிறாங்க, காவல்துறை எங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை, போகிற இடங்களில் அனுமதி கிடைக்க மாட்டேங்குதுன்னெலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாருல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடுது. தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் மாநில அரசாங்கங்களுடைய நிர்வாகம், காவல்துறை எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் போயிடுது. தேர்தலுக்கான பிரச்சாரமாக இருக்கட்டும், அனுமதி பெறுவதாக இருக்கட்டும், அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடாக இருக்கட்டும், எல்லாமே தேர்தல் ஆணையத்தின் மூலமாகத்தான் மேற்கொள்ளப்படுகிறதே தவிர இதில் மாநில ஆளுங்கட்சி என்கிற முறையில் திமுகவுடைய ரோல் என்ன இருக்குது? அவர் திமுகவை குற்றம் சாட்டுவது என்கிற ஒரு மனநிலையிலிருந்து எல்லா பிரச்சனையிலும் அணுகுகிறார். தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையம் தான் அனுமதி கொடுக்கணும், தேர்தல் ஆணையம் தான் இத்தனாயிரம் பேர் வருவாங்கன்னா அதுக்குரிய போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுன்ற குறைஞ்சபட்ச விஷயம் கூட தெரியாமல் அவர் இருக்காரு கிடையாது. அவருக்கு தெரியலனாலும் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல. இது வந்து திமுக அரசை குற்றம் சொல்வதற்கு எது கிடைத்தாலும் அது திமுக தான் காரணம் என்கிற முறையில் சொல்லுவது என்று அவர் திட்டமிட்டே சொல்லுகிறார். இதில் திமுக அரசாங்கத்துக்கு என்ன ரோல் இருக்கு? வந்துருச்சு, காபந்து அரசாங்கம் தான், அதிகாரிகள் வந்து மேலே இருக்கிறவங்க பேச்சை கேட்டுட்டு செயல்படுறாங்கங்கிறாங்களே. நீங்கள் 48 மணி நேரத்துக்கு இன்றைக்கி பாண்டிச்சேரியில் இவருடைய பிரச்சாரத்துக்கு பூரா அனுமதி மறுத்துருக்காங்க. சரி, இங்கே இந்த அரசாங்கம் அங்கேயே அனுமதி மறுத்தாங்க. ஸோ 48 மணி நேரத்துக்கு விண்ணப்பம் கொடுக்கணும், 48 மணி நேரத்துக்கு முன்பாக விண்ணப்பிக்கணும்னு ரூல் இருக்குது. எந்த இடத்துலெல்லாம் பிரச்சார கூட்டங்கள் நடத்தலாம் என்று தேர்தல் ஆணையம் வரையறுத்திருக்கிறதோ அங்கே தான் நீங்கள் அனுமதி கேட்கணும். அங்கே ஒரே நேரத்தில் 4 தலைவர்கள் அனுமதி கேட்டால் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்.
ப்ரையாரிட்டின்ற முறையில் தான் இது பண்ணுறாங்க. அந்த உரிய நேரத்தில் முடிக்கணும். இதெல்லாம் கண்டிஷனாலிட்டிஸ். இதுவரை பல தேர்தல்களில் நாங்கள்லாம் சந்திச்சிருக்கிற விஷயந்தான். 7 to 8ன்னு ஒரு தலைவர் கொடுப்பாங்க, 8 to 9ன்னு இன்னொரு தலைவர் கொடுப்பாங்க. கரெக்டாக 8 மணிக்கு அவர் முடிக்கணும். அவர் வர்றதே 7:55க்கு வந்திருப்பார், 5 நிமிஷத்தில் பேசி முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இது எதுவுமே எந்த விதமான அனுபவமும் இல்லாத ஒரு கட்சி தவிக. அந்த அனுபவ குறைவு இது ஒரு காரணம். குறைஞ்சபட்சம் படித்தவங்க பல பேர் அவங்க கட்சியில் முக்கியமான நிர்வாகிகளாக இருக்காங்க. அவங்களாவது தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த விதிமுறைகளெல்லாம் படித்து உரிய முறையில் இதற்கான அனுமதியை பெறுவது என்ற மாதிரி. இன்னைக்கு பாண்டிச்சேரியில் முற்றிலும் அனுமதி மறுப்புங்க. ஏன்னா இவங்க கேட்ட இடம் முழுவதுமே அவங்களுடைய பிரச்சார கூட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடமாக இல்லை. இப்போ இதுக்கு யாரை குற்றம் சொல்லுவார்? அவர் அந்த மாநில அரசாங்கத்தை குற்றம் சொல்லுவாரா? முறையாக நீங்கள் விண்ணப்பிச்சு முறையாக உரிய இடத்த கேட்டு உரிய நேரத்தில் நீங்கள் ஏன்னா இந்த குறுகிய காலத்துக்குள்ளே தேர்தல் நடத்தி முடிக்க வேண்டியிருக்கு. நிறைய கட்சிகள் இருக்குது, நிறைய தலைவர்கள் வராங்க. அப்படின்னா உரிய நேரத்தில் நீங்கள் முடிக்கணும். இல்லை கூட்டம் வந்துருச்சு, நாங்கள் இன்னொரு 1 மணி நேரம் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மற்ற காலம் மாதிரி தேர்தல் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டுத்தான் எம்மாம்பெரிய தலைவராக இருந்தாலும் நடந்துக்கணும். அதை அவருக்கு சொல்லுங்கள். நிறைவான கேள்வி. விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டிடுறாரு. நீங்கள் அவர் முன் அனுபவம் இல்லாதவர்னு சொன்னீங்க. உங்கள் கூட்டணி கட்சியிலேயே பல கட்சியினுடைய தலைவர்கள், திருமாவளவன் அவர்கள் எம்பியிலேருந்து இப்போது சட்டப்பேரவைக்கும் போட்டிடுறாரு, மு.க. ஸ்டாலின் போட்டிடுறாரு, ஆல்மோஸ்ட் செல்வ பெருந்தைக்கு அவர் கூட கண்டெஸ்ட் பண்ணுவாருன்னு தான் பார்க்க முடியுது. ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஒரு மாநில செயலாளராக இருந்துட்டு நீங்கள் தேர்தலே போட்டிடல? இல்லை இங்கே கிடைக்கிறது ரொம்ப குறைவான தொகுதி என்பது ஒன்று. அதனால் மற்ற பல தோழர்களுக்கு வாய்ப்பு. 2வது, எங்களுக்கு தேர்தல் பணியை விட இது போன்ற மாநிலங்களில் கட்சியினுடைய அமைப்பு சம்பந்தமான பணிகள் தான் பிரதானம். ஸோ அதனால் மாநில செயலாளர் கட்சியினுடைய அமைப்பு சார்ந்த பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற முறையில் இந்த மாதிரியான மாநில செயலாளர்கள் போட்டியிடுவதில் என்றதை நாங்கள் நடைமுறையாக வச்சுருக்கோம். ஏன்னா சமீபத்தில் வாச்சாத்தி தொடர்பான விவரங்கள் வெளியில் வரும்போது உங்களை நீங்கள் பிரபலப்படுத்திக்கிறதுக்காக வாச்சாத்தி தொடர்பாக இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, செங்கோட்டையனை இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போது அக்யூஸ் பண்ணுறது இதுதான் காரணம்லாம் பேசினாங்க. அதுக்கு உங்கள் பதில் என்ன? இனிமேல் புதுசாக பிரபலப்படுத்திக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே. அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? இது எங்களுடைய காம்ரேட் டாக்கீஸ் தோழர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் பல்வேறு எடிட்டிங் ஒர்க்கு, போக்குவரத்து என்பதெல்லாம் இருந்தது. ஆக்சுவலாக உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தோடனே அதற்கான பணிகள் துவக்கப்பட்டது. அப்புறம் அதை எடுத்து சரி பண்ணி முடித்த பிறகு அப்புறம் எடிட்டிங் ஒர்க்கு அது இதுன்னு போச்சு. வெளியீடுக்கான ஒரு தேதி இந்த முறையில் தான் அது காலதாமதமாச்சே தவிர தேர்தல் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒருவேளை இன்னும் இப்போ கொஞ்ச நாள் போயிருந்துச்சுன்னா தேர்தலுக்கு பிறகு தான் அதை வெளியிட்டிருப்போம். ஏன்னா தேர்தல் பணிகளில் தான் எங்களுடைய கவனம் என்பது இருந்திருக்கும். அதனால் இப்போ நான் தேர்தலில் நிற்கிறேன், அந்த ப்ராப்ளம் ஆகி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? தேர்தலில் நிற்கிறதுக்காக பண்ணணும்னு ஒரு வேளை அப்படி நினச்சாங்கன்னா அது தவறு. அப்படி ஒன்றும் அந்த நோக்கபூர்வமாக அது பண்ணதில்லை. இப்போ விஜய் 2 தொகுதியில் நிற்கிறாருன்னு சொன்னீங்க. 2 தொகுதியில் ஏன் நிற்கிறாரு? கட்டாயம் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லாததனுடைய விளைவாகத்தான் அவர் 2 இடத்துல நிற்கிறார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தொகுதி ஒன்று, இவங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்கிற அவங்களுடைய புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பெரம்பூரை தேர்ந்தெடுக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதி என்பது கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி என்கிற முறையில் அவர் அங்கே நிற்கிறார். இவங்க அதிகமாக கட்சி இருக்கிற இடத்துலையே ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு அவநம்பிக்கையில் தானே அங்கே போகிறாரு. 2வது, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், கடந்த டிசம்பர் 25 நடைபெற்ற கிறிஸ்மஸ் விழா சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், டெல்லி போன்ற மாநிலங்களில் தேவாலயங்களுக்குள் புகுந்து இந்துத்துவா RSS கும்பல் கொலைவரி தாக்குதல் என்பது நடத்தியது கிறிஸ்தவர்கள் மீது. அவங்களுடைய பிரார்த்தனையை நிறைவாக முடிக்க முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தினாங்க. இவர் கிறிஸ்தவர் அப்படின்றதுக்காக இவரை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுக்காக தான் இந்த கேள்வி கேட்பார். இவர் என்ன செய்தார்? ஒரு கண்டன அறிக்கை கூட கிடையாது. இது சட்டப்படி தவறானது என்பது கூட சொல்லலை. இத்தகைய நபர் கிறிஸ்தவ மக்களை பாதுகாப்பார் என்று கிறிஸ்தவ பெருமக்கள் நினைத்தால் எங்களுடைய அனுதாபத்தை அவர்களுக்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இத்தகைய நபரினால் நிச்சயமாக கிறிஸ்தவ மக்களை பாதுகாக்க முடியாது. கிறிஸ்தவ மக்களுடைய பிரதிநிதியாக அவர் இருக்க மாட்டார். யார்? திரு விஜய் அவர்கள். அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து நாடே கண்டித்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டி எடுத்தது. அத்தகைய சம்பவத்தை உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தது. இவர் என்ன பண்ணார்? அதனால் கிறிஸ்தவராக ஒருத்தன் பிறந்துட்டதுனாலேயே கிறிஸ்தவ மக்களை பாதுகாப்பார்
அப்படின்னு சொன்னால் அது ஏமாற்று வித்தை தான். அவர் கிறிஸ்தவர் என்பதனால மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் கிழக்கு தொகுதியில் திருச்சி கிழக்கில் நிற்கிறது என்பது. ஒருவேளை தப்பித்தவறி நாளைக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஒருவேளை பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் ஒரு ஆட்சி நடக்கிறது என்கிற நிலைமை ஏற்பட்டால் எழுதி வச்சுங்க, அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி, கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி டெல்லி, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தில் நடந்ததை போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்தால் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே கிறிஸ்தவ மக்களெல்லாம் நான் கேட்டுக்க விரும்புகிறேன், மதச்சார்பற்ற அணிக்கும் மத வெறி சக்திகளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போராட்டம் இது, இந்த தேர்தல் போராட்டம் என்பது. ஆகவே இந்த மதச்சார்பின்மை என்கிற அரசியல் சாஸ்திரத்துடைய மிக முக்கியமான அந்த கோட்பாடு உயிரோட்டமாகவும் அனைத்து மக்களுக்கும் ஒன்றாகவும் அது இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணிக்கு வாக்களிப்பது என்பதுதான் அவர்களுடைய பாதுகாப்புக்கே அது உதவியாக இருக்கும். ஆகவே இந்த நம்மால் ஒருத்தர் நிற்கலாம் என்கிற முறையில் பார்த்து வாக்களிப்பது என்பது நிச்சயமாக அது அந்த மக்களை பாதுகாப்பதற்கு உதவாது. மிக்க நன்றி உங்கள் நேரத்தை. நன்றி.